கார்த்திக், இன்னைக்கு காலை மலரில் நம்ம சந்திக்க இருக்கும் முக்கிய பிரமுகர் ஆன்மீக சிந்தனையாளர் முனைவர் மயிலம் வேல் கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு ஆன்மீக சிந்தனையாளரை உங்களை எங்க காலை மலரில் சந்திக்கலாம், ரொம்ப சந்தோஷம் சார். ஆன்மீகத்துல உங்களுக்கு அளவு கடந்த ஈடுபாடு காரணமா ஆன்மீக சொற்பொழிவுகள் 1000க்கு மேல பண்ணிருக்கீங்க. ஆன்மீகம் சார்ந்த ஒரு 4 நூல்கள் எழுதிருக்கீங்க. இன்னும் 5 பப்ளிஷிங்காக காத்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய நூல்கள் எழுதிட்டு இருக்கீங்க. இதை பத்தி நம்ம நிறைய பேசணும் சார். இப்போ தமிழ் மொழினாலே அதை ஒரு இலக்கிய மொழின்னு சொல்லலாம். அதை அடையாளம் காட்டுற விதத்துல பல ஆன்மீக இலக்கியங்களும் இருக்கு. அதனால என்னவோ உங்களுக்கு ஆன்மீகத்துல இருக்க ஈடுபாடு காரணமா ஆன்மீகத்துல நீங்க ரிசர்ச் வேற பண்ணிருக்கீங்க. முக்கியமா திருநாவுக்கரசர் தேவாரம் காட்டும் வாழ்நெறியில் பத்தி நீங்க ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க. அதுல நீங்க சொல்லியிருக்க விஷயங்கள் என்ன சார்? திருநாவுக்கரசருடைய வாழ்க்கை இளமை காலந்தொட்டே சைவ மதத்தில் பிறந்து சமண மதத்தில் ஈடுபட்டு பிறகு மீண்டும் சைவ சமயத்தில் சேர்ந்தார். இவருடைய வாழ்க்கை காலமானது பல அனுபவங்களையும் போராட்டங்களையும் சந்தித்தது. இவர் தான் அனுபவித்த பாதித்த விஷயங்களை எல்லாம் இந்த சமுதாயத்திற்கு தேவார பாடல்கள் மூலமாக சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கின்றார். அவர் பாடிய பாடல்கள் தேவாரம் என்று தமிழ் உலகத்தால் சிறப்பிக்கப்படுகிறது. திருநாவுக்கரசர் 4, 5, 6 என்று சொல்லக்கூடிய 3 திருமுறைகளை கொண்டதாக இருக்கிறது. இவருடைய பாடல்கள்ல முதல்ல சைவ சமயத்திலிருந்து சமண சமயத்துக்கு ஈடுபட்டு பிறகு சைவ சமயத்துல வந்திருந்த அனுபவ பிழிவுகள் தான் தேவாரம்னு சொல்றோம். இவருடைய வாழ்க்கை தனி மனித வாழ்க்கையாகவும் சமய வாழ்க்கையாகவும் சமுதாய வாழ்க்கையாகவும் என்று சொல்லக்கூடிய 3 தன்னுடைய வாழ்க்கையில எல்லாரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்று நினைத்தார். தான் வாழுகின்ற சமுதாயம் ஜாதி மத இன உணர்வுகளால் ரொம்ப பேதலித்து போயிட்டு வேறுபட்டு காணப்பட்டது. சமுதாயம் பாழ்பட்டு கிடந்தது. அந்த காலத்துல எல்லாம் சமயத்தின் வழியாக சமுதாயத்தை நிலைப்படுத்தினார்கள். இந்த சமயத்தின் வழி சமுதாயத்தை நிலைப்படுத்த வேண்டும் என்றால் அவங்கவுங்க விரும்பக்கூடிய தன்மையில போகணும்னு நினைச்சாருங்க. அப்படி சொல்லுகின்ற பொழுது திருநாவுக்கரசர் ஒவ்வொருத்தரையும் பாக்குறாங்க. அந்த சமுதாயத்துல ஒவ்வொரு ஜாதி வேறுபாடு இருக்கு, இன வேறுபாடு இருக்கு, மத வேறுபாடு இருக்கு, அதுக்கு அடுத்தது தீண்டாமை கொடுமை இருக்கு, நோயாளிகள் என்று ஒதுக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட பலதரப்பட்ட மக்களையும் பார்த்துட்டு அவர் எல்லாரும் விளக்கிக்கிட்டே போனாக்கா யாருமே எஞ்சக்கூடியவர்கள் யாருமே இல்லை. அப்படி பாக்குறார். அப்ப அவரை பார்த்து இந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய மக்களை பார்த்து பேசுறார். சாத்திரம் பேசும் சழக்கர்கள் கோத்திரமும் குளமும் கொண்டென் செய்வீர் பாத்திரம் சிவம் என்று பணிதிரேல் என்று பாடுகின்றார். ஜாதி மதத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காதுப்பா, கோத்திரம் குளம் எல்லாம் பார்க்காதப்பா, மனிதனா பாரு, சிவன் அன்பனா பாரு. சிவன் அன்பனா பாத்தினாக்க நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிந்தனையை முதல்ல வெளிப்படுத்திய பெருமை திருநாவுக்கரசரை சாரும். இந்த கருத்து 7ஆம் நூற்றாண்டுல மிகப்பெரிய புரட்சியை தந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனாக்க அந்த காலத்துல நோயாளிகளை ஒதுக்கக்கூடிய தன்மை இருந்தது. சமுதாயத்துல பாதி பேர் உடல் நலிவுகளாலும் மன நலிவுகளாலும் உடல் பாதிப்புகள் அதிகமான காரணத்தினால எல்லாரும் ஒதுக்கப்பட்ட காரணத்தினால அதுக்கடுத்தது உடல் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தாலும் கூட உடல்ல இந்த கை கால் எல்லாம் குஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த குஷ்டம் நோய் அதிகமா பிடித்திருந்தது. அவங்கள பார்த்தா கூட எல்லாரும் ஒதுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படிப்பட்டவர்கள்லாம் அரவணைக்கணும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு, அங்கமெல்லாம் குறைந்தழுகு தொழு நோயாராய் என்று சொல்லுகின்றார். அங்கமெல்லாம் உடம்புல ஏதாவது உறுப்புகள் சிதைந்திருந்தாலும் கூட அவன் சிவனை வணங்கினா அவனை சிவனடியார கருதி அவனை போற்றி வணங்க வேண்டும், அவனை போற்றி பாதுகாக்க வேண்டும், சமுதாயத்தோடு இணைத்து வாழுதல் வேண்டும் என்று சொன்னார். அதற்கடுத்த நிலையில பாத்தீங்கன்னாக்க அவங்க வாழக்கூடிய சமுதாயத்துல சாப்பிடக்கூடியவனா இருந்தா தள்ளி வைக்கக்கூடிய மரபு இருந்தது. அதுக்கடுத்தது புலால் உணவு மற்றும் தீண்டத்தகாத செயல்களை எல்லாம் செய்து அவங்களை அப்பப்போ ஒதுக்கக்கூடிய நிலை இருந்ததுன்னா இந்த சமுதாயத்துல இப்படி எல்லாரையும் ஒதுக்கிக்கிட்டே போனா என்ன ஆவறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த புலையராக இருந்தாலும் கூட அவர்களை சிவனடியாராக இருந்தால் அவரை வணங்க வேண்டும், அவரை போற்றி அரவணைக்க வேண்டும் என்று சமுதாயத்தை சமயத்தால நெறிப்படுத்திய பெருமை திருநாவுக்கரசரை சாரும். அதனால்தான் ஆவுரித்து தின்றுளும் புலையரேனும் கங்கைவார் சடை கறந்தார்க்கு அன்பராகில் நாம் வணங்கும் கடவுளாரேன்னு இவரே கையெடுத்து கும்பிட்டார். ஏன்னா எப்பவுமே சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கக்கூடாதுன்றதுனாலதான் இவர் என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா, இவரே அதன் முதல்ல இவர் அங்கமெல்லாம் குறைந்தழுகு தொழு நோயராய்
ஆவுரித்து தின்றுள்ளும் புலையராக இருந்தாலும் சிவனடியாரா இருந்தா வணங்கினார். வணங்கினது மட்டும் இல்லாம அரவணைத்து சென்றார். சமுதாயத்துல எல்லா மக்களையும் அரவணைத்தார். அப்படிப்பட்ட பெருமை திருநாவுக்கரசர் ஒருவரையே சாரும். இன்னைக்கெல்லாம் ஒரு பொருளை மத்தவங்க கிட்ட கேட்டோம்னு வச்சுங்களேன், கொடுக்கறதுக்கு நல்ல மனம் வேண்டும். அந்த மனத்தை கூட அதை என்ன கேட்டீங்கன்னா கொடுக்கக்கூடிய கொடைப்பண்பு அந்த காலத்துல குறைந்திருந்தது போலும். அதனாலதான் அவர் என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னாக்க ஈயன இரத்தல் இழிந்தன்று என்று புறநானூற்று பொன்னடிகள் பேசுகின்றனவா, அது போல அந்த வார்த்தைகளை மனத்துள் கொண்டு அழகா இவர் பாடுறாரு. அந்த காலத்துல பொருள் கேட்டாக்கா கொடுக்க மாட்டான்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதனாலதான் அந்த பாட்டுல அருமையா சொன்னார், நீ பொருளை கொடுத்து நான் உனக்கு சிவன் அருள் செய்வார்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதனால்தான் இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார், கரப்பவர் தங்கட்கு கடுநரகங்கள் வைத்தார் என்று சொன்னார். நீ பொருளை கொடுக்கலாம் நரகத்துக்கு போகடான் என்று அருமையா சொன்னார். இப்படியாக கொடைப்பண்பையும் உயர்த்தினார். இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாமா சார்? அதாவது திருநாவுக்கரசர் சொல்படி சிவனடியாருக்கு ஆற்றும் தொண்டி அந்த சிவனுக்கே ஆற்றும் தொண்டுங்கிறத அவர் சொல்ல வர்றாரு. அது யாரா இருந்தாலும் அவர் சிவனடியாரா இருந்தா போருன்னு. ஆனா பின்னால மக்களுக்கு ஆற்றும் தொண்டு மகேசனுக்கே செய்யும் தொண்டுன்னு வருது. அப்போ அந்த இடத்துல மக்கள் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, சிவனடியாரா இல்லாட்டி கூட பரவாயில்ல, அது மகேசனுக்கு செய்யும் தொண்டுங்கிற ஒரு அர்த்தம் கூட வருது இல்லையா? உங்களுக்கு என்கடன் பணி செய்து கிடப்பதே என்று அருமையா சொன்னார். அடுத்து நாம உலகத்துல பிறந்த ஒவ்வொருவரும் நம்ம கடமையை செய்யணுங்க. இப்ப கடன் வாங்கினா என்ன பண்ணுவோம், நம்ம கடனை திருப்பி கொடுக்கிறோம். ஒரு மனிதர்கிட்ட பணம் வேணும்னா அதை வாங்கினா திருப்பி கொடுக்கிறோம், பொருளை வாங்கினா திருப்பி கொடுக்கிறோம். அது போல இந்த உலகத்துல இறைவன் நமக்கு படைக்கப்பட்டிருக்கிறான் அல்லவா, நம்ம படைத்தம் அல்லவா, நம்முடைய கடன் என்ன தெரியுங்களா, ஆண்டவனுக்கு பணி செய்ய வேண்டும். அதனால தான் அவர் சொன்னார் என்கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லி நிறுத்தல, தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என்று அழகா சொன்னார். தன்கடன், கடவுளே உன்னுடைய கடமை என்ன தெரியுமா, என்னை தாங்க வேண்டும் என்று அருமையாக சொல்லி இருக்கின்றார். தங்கடன் அடியேனையும் தாங்குதல் என்று முதல்ல எழுப்பிய குரல் திருநாவுக்கரசரையே சாரும். இன்னைக்கு இல்லைங்க, ஒரு செயலை செய்தா அதுக்கு புகழ் வருமா பணம் வருமான்னு நினைப்பாங்க. ஆனா அந்த காலத்துல திருநாவுக்கரசர் எதையுமே எதிர்பார்க்காம சிவன் கோயிலா இருந்தா முதல்ல அங்க போயிட்டு சுற்றுப்புற தூய்மையை செய்தார். இன்னைக்கெல்லாம் சுற்றுப்புற சூழல்லாம் மாசு கட்டுப்பாடெல்லாம் இன்னைக்கு மிக அதிகமாக பரபரப்பாக மக்கள் மத்தியில பேசப்பட்டு வருகின்ற துறையா இருக்கு. இந்த சுற்றுப்புற சூழலுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர், மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் முன்னோடியாக திகழ்ந்தவர் திருநாவுக்கரசர் என்றால் மிகையாகாது. ஏன்னா அந்த காலத்துல கோவிலை சுத்தி சிவன் கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா பாழடைந்த கோவிலாவே இருக்கும். இன்னைக்குதான் எல்லா சிவாலயங்களும், தமிழ்நாட்டுல மட்டும் 274 சிவாலயங்கள் இருக்கின்றன. பாடல் பெற்ற சிவாலயங்கள் 274. பிற்காலத்தில் நிறைய சிவாலயங்கள் தோன்றி இருக்கின்றன. இருந்தாலும் அந்த காலத்துல சிவாலயங்கள்லாம் கேட்பாரற்றும் போற்றுவாரற்றும் கிடந்த நிலையினால அந்த கோவிலை சுற்றியும் கோவில் நடைபாதை முழுவதும் சுற்றுப்புற பிரகாரத்திலாம் அந்த புல் பூண்டுகள் தேவையற்ற செடிகள் கொடிகள்லாம் இருந்து கோவிலை மாசுபடுத்தின. இவர் மட்டும்தாங்க முதல்ல உழவார படை என்று சொல்லக்கூடிய கருவியினால சுற்றுப்புறத்தை தூய்மை செய்து கோவிலுக்கும் சமுதாயத்துக்கும் பெருமை சேர்த்தவர். அந்த குன்றக்குடி அடிகளார் அழகா சொல்வார், அந்த சமயமும் சமுதாயமும் நமது நாட்டினுடைய 2 கண்கள்னு சொல்லுவார். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுங்க, சமயத்தை சமுதாயத்தின் வழி நின்று நிறுவி இருக்கின்றார்கள். சமுதாயத்தை திருத்தணும்னு சொன்னாக்கா சமயத்தால் ஒன்றாலத்தான் முடியும் என்று அழகா சொன்னாங்க. இதத்தான் அழகா வடமொழியில சொல்லுவாங்க, தயாமூலத்தன்மம் என்று அழகா சொல்லுவாங்க. இத தமிழ்ல அன்பு அருள் அற நெறி என்று சொல்லுவாங்க. இந்த அன்புனாக்க தொடர்புடையவர்கள் மாட்டு வெளிப்படுத்துவது, தெரிஞ்சவங்களிடத்துல வெளிப்படுத்தக்கூடியது அன்பு. முன்ன பின்ன தெரியாதவரிடத்துல வெளிப்படுத்தக்கூடியது அருள் நிலையாகும். நம்ம எப்பொழுதுமே நல்ல செயல்களை செய்கின்ற காரணத்தினால அறம்னு சொல்லுவோம். இப்படி அன்பினாலும் அருள் நிலையாலும் அறநெறியாலும் நாம செய்கின்ற செயல் மக்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் வழிகாட்டும் என்று சொன்னார். இதைத்தான் இவர் மக்கட் தொண்டே மகேசன் தொண்டு என்று சொன்னார். ஆண்டவனுக்கு நீ செய்கின்ற தொண்டு அடியார் வாயிலாக போக வேண்டும் என்று முதல்ல விரும்பியவர் திருநாவுக்கரசர். நீ பொருளை கொடுக்கலாம் நரகத்துக்கு போகடான் என்று அருமையா சொன்னார். இப்படியாக கொடைப்பண்பையும் உயர்த்தினார். இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாமா சார்? அதாவது திருநாவுக்கரசர் சொல்படி சிவனடியாருக்கு ஆற்றும் தொண்டி அந்த சிவனுக்கே ஆற்றும் தொண்டுங்கிறத அவர் சொல்ல வர்றாரு. அது யாரா இருந்தாலும் அவர் சிவனடியாரா இருந்தா போருன்னு. ஆனா பின்னால மக்களுக்கு ஆற்றும் தொண்டு மகேசனுக்கே செய்யும் தொண்டுன்னு வருது. அப்போ அந்த இடத்துல மக்கள் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, சிவனடியாரா இல்லாட்டி கூட பரவாயில்ல, அது மகேசனுக்கு செய்யும் தொண்டுங்கிற ஒரு அர்த்தம் கூட வருது இல்லையா? என்கடன் பணி செய்து கிடப்பதே என்று அருமையா சொன்னார்.
அடுத்து நம்ம உலகத்துல பிறந்த ஒவ்வொருவரும் நம்ம கடமையை செய்யணுங்க. இப்ப கடன் வாங்கினா என்ன பண்ணுவோம்? நம்ம கடனை திருப்பி கொடுக்கிறோம். ஒரு மனிதர்கிட்ட பணம் வேணும்னா அதை வாங்கினா திருப்பி கொடுக்கிறோம், பொருளை வாங்கினா திருப்பி கொடுக்கிறோம். அது போல இந்த உலகத்துல இறைவன் நமக்கு படைக்கப்பட்டிருக்கிறான் அல்லவா, நம்ம படைத்தம் அல்லவா, நம்முடைய கடன் என்ன தெரியுங்களா? ஆண்டவனுக்கு பணி செய்ய வேண்டும். அதனால தான் அவர் சொன்னார், என்கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லி நிறுத்தல, தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என்று அழகா சொன்னார். தன்கடன், கடவுளே உன்னுடைய கடமை என்ன தெரியுமா? என்னை தாங்க வேண்டும் என்று அருமையாக சொல்லியிருக்கின்றார். தங்கடன் அடியேனையும் தாங்குதல் என்று முதல்ல எழுப்பிய குரல் திருநாவுக்கரசரையே சாரும். இன்னைக்கு இல்லைங்க, ஒரு செயலை செய்தா அதுக்கு புகழ் வருமா பணம் வருமான்னு நினைப்பாங்க. ஆனா அந்த காலத்துல திருநாவுக்கரசர் எதையுமே எதிர்பார்க்காம சிவன் கோயிலா இருந்தா முதல்ல அங்க போயிட்டு சுற்றுப்புற தூய்மையை செய்தார். இன்னைக்கெல்லாம் சுற்றுப்புற சூழல்லாம் மாசு கட்டுப்பாடெல்லாம் இன்னைக்கு மிக அதிகமாக பரபரப்பாக மக்கள் மத்தியில பேசப்பட்டு வருகின்ற துறையா இருக்கு. இந்த சுற்றுப்புற சூழலுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர், மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் முன்னோடியாக திகழ்ந்தவர் திருநாவுக்கரசர் என்றால் மிகையாகாது. ஏன்னா அந்த காலத்துல கோவிலை சுத்தி சிவன் கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா பாழடைந்த கோவிலாவே இருக்கும். இன்னைக்குதான் எல்லா சிவாலயங்களும், தமிழ்நாட்டுல மட்டும் 274 சிவாலயங்கள் இருக்கின்றன. பாடல் பெற்ற சிவாலயங்கள் 274. பிற்காலத்தில் நிறைய சிவாலயங்கள் தோன்றி இருக்கின்றன. இருந்தாலும் அந்த காலத்துல சிவாலயங்கள்லாம் கேட்பாரற்றும் போற்றுவாரற்றும் கிடந்த நிலையினால அந்த கோவிலை சுற்றியும் கோவில் நடைபாதை முழுவதும் சுற்றுப்புற பிரகாரத்திலாம் அந்த புல் பூண்டுகள் தேவையற்ற செடிகள் கொடிகள்லாம் இருந்து கோவிலை மாசுபடுத்தின. இவர் மட்டும்தாங்க முதல்ல உழவார படை என்று சொல்லக்கூடிய கருவியினால சுற்றுப்புறத்தை தூய்மை செய்து கோவிலுக்கும் சமுதாயத்துக்கும் பெருமை சேர்த்தவர். அந்த குன்றக்குடி அடிகளார் அழகா சொல்வார், அந்த சமயமும் சமுதாயமும் நமது நாட்டினுடைய 2 கண்கள்னு சொல்லுவார். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுங்க, சமயத்தை சமுதாயத்தின் வழி நின்று நிறுவி இருக்கின்றார்கள். சமுதாயத்தை திருத்தணும்னு சொன்னாக்கா சமயத்தால் ஒன்றாலத்தான் முடியும் என்று அழகா சொன்னாங்க. இதைத்தான் அழகா வடமொழியில சொல்லுவாங்க, தயாமூலத்தன்மம் என்று அழகா சொல்லுவாங்க. இதை தமிழ்ல அன்பு அருள் அறநெறி என்று சொல்லுவாங்க. இந்த அன்புனாக்க தொடர்புடையவர்கள் மாட்டு வெளிப்படுத்துவது, தெரிஞ்சவங்களிடத்துல வெளிப்படுத்தக்கூடியது அன்பு, முன்ன பின்ன தெரியாதவரிடத்துல வெளிப்படுத்தக்கூடியது அருள் நிலையாகும். நம்ம எப்பொழுதுமே நல்ல செயல்களை செய்கின்ற காரணத்தினால அறம்னு சொல்லுவோம். இப்படி அன்பினாலும் அருள் நிலையாலும் அறநெறியாலும் நாம செய்கின்ற செயல் மக்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் வழிகாட்டும் என்று சொன்னார். இதைத்தான் இவர் மக்கட்தொண்டே மகேசன் தொண்டு என்று சொன்னார். ஆண்டவனுக்கு நீ செய்கின்ற தொண்டு அடியார் வாயிலாக போக வேண்டும் என்று முதல்ல விரும்பியவர் திருநாவுக்கரசராகும். ஆன்மீகத்துல உங்களுக்கு உள்ள ஈடுபாடுனால நீங்க நிறைய சொற்பொழிவுகள் செஞ்சிருக்கீங்க. குறிப்பா திருவாசகம் பற்றி நீங்க அதுல பத்தியும் நிறைய சொற்பொழிவுகள் செஞ்சிருக்கீங்க. அதுல நீங்க முக்கியமா சொல்ல வந்த விஷயங்கள் என்ன சார்? மாணிக்க வாசகர் இறைவனிடம் பெற்ற மெய்ஞான அனுபவங்களின் தொகுப்பு தான் திருவாசகமாகும். திருவாசகத்துல 51 தலைப்புகளில் தான் இறைவனிடம் பெற்ற அனுபவங்களை படிப்படியாக பாடியிருக்கின்றார். சிவபுராணம் முதலாக அச்சோபதிகம் ஈராக 51 தலைப்புகளில் 658 பாடல்களில் திருவாசகம் என்ற தொகுப்பு ஞான களஞ்சியமாக நமக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த நூல்ல எடுப்பிலேயே தொடக்கமும் முடிவுமாக இருக்கக்கூடியது திருவடி பற்றிய செய்தியாகும். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாந்தாள் வாழ்க, கோகழி ஆண்ட குருமணி தந்தாள் வாழ்க, ஆகமும் ஆகி நின்றன்னிப்பாந்தாள் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வெல்க என்று சொல்லக்கூடிய பாடலின் 95வது அடியாக சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து என்று சொல்லி முடிக்கின்றார். இந்த நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க என்று சொல்லக்கூடிய அடிகள் முதலாக முதல் 15 அடிகள் இறைவனுடைய திருவடிகளையே பெருமையாக பேசுகின்றார். இந்த உலகத்துல பொதுவா வாழ்த்துவதற்கு ஒரு வயது தேவை, தகுதி தேவை என்று சொல்லுவார்கள். ஆனால் அதை முதலில் தகர்த்தெறிந்தவர் மாணிக்க வாசகர் ஆவார். வாழ்த்துறதுக்கு வயது தேவையில்லை, தகுதி தேவையில்லை, பஞ்சாட்சர மந்திரத்தை தெரிஞ்சாலே போதும் அவங்க வாழ்த்தலாம்னு சொன்னார். அதனாலதான் நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாயம் 5 எழுத்து மந்திரம். இது தூள பஞ்சாட்சரம், சூக்கும பஞ்சாட்சரம் என்று சொல்லுவார்கள். இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை யார் ஒருவர்கள் சொல்லுகின்றார்களோ அவர்கள் மிகவும் உயர்ந்து சிறந்து விளங்குவார்கள் என்பதை முதல் தொடக்கமாகவே சொல்லுகின்றார்.
நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாண்டாள் வாழ்க. சிறிது நேரம் கூட, அந்த சிறிது நேரத்தை எந்த நிமிடமும் நாம மாறக்கூடாது, விலகக்கூடாது, சிந்தனை கலங்கக்கூடாது என்பதை அழகா சொல்லுகின்றார். இமைப்பொழுது நேரம் கூட நான் இறைவனுடைய திருவடியை விட்டு நான் நீங்க கூடாது. அதனால்தான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாண்டாள் வாழ்க என்று அருமையாக சொல்லுகின்றார். அடுத்து கடவுளை வணங்குறது கூட அவனுடைய அருள் வேணும் என்று சொல்லுகின்றார். முதல்ல இந்த மாதிரி இப்போ உலக வழக்குல ஒரு பழமொழி இருக்கு, அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. இது அழகா தன்னுடைய பாடல சொல்லுகின்றார். கடவுளை வணங்குறதுக்கும் நம்முடைய வினைகளை போக்குறதுக்கும் இந்த திருவாசகத்துல படிச்சாலே போதும்பா அப்படின்றார். அவன் அருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் அப்படின்னு சொல்ற. நம்ம போன ஜென்மத்தினுடைய வினை, இப்பொழுது பிறக்கக்கூடிய மறுமை வினை எல்லாவற்றையும் நாம நீக்க வேண்டும் என்றால், மறுபிறவியே வேண்டாம் என்றால், நாம் எப்பொழுதுமே இமைப்பொழுதுமாக இருக்கக்கூடிய இறைவனுடைய திருத்தாளை எப்பொழுதும் வணங்க வேண்டும் என்று விரும்புகின்றார். உங்களுடைய ஆன்மீக சொற்பொழிகள் பார்க்க போறப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்கணும்னாக்கா, உங்க பேரே மயிலம் வேல் கார்த்திகேயன், முருகன் சார்ந்து இருக்கிறதுனால முருகன் மேல உங்களுக்கு நிச்சயம் அளவு கடந்த பக்தி இருக்கும். அதனால கந்தபுராணம் பத்தி சொல்றப்போ நீங்க அதுல தனி கவனம் செலுத்தி தான் சொல்லியிருப்பீங்க இல்லையா? அதை முன் வச்சிருக்கிற விஷயங்கள் என்ன சார்? கந்தபுராணம்னு சொன்னா அது சொந்த புராணம்னு சொல்லலாம். சுருக்கமா சொன்னா சொந்த புராணம்னு சொல்லலாம். கந்த புராணத்தில் இல்லாத எந்த விஷயத்திலும் எந்த புராணத்திலும் இல்லை. அப்படிப்பட்ட சிறப்புடையது கந்த புராணம். கந்த புராணத்தை சைவர்கள்லாம், சைவர்களுடைய மரபு என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, சிவபெருமானுடைய 3 கண்களாக 3 புராணங்களை கூறுவார்கள். இறைவனுடைய வலதுகண் திருவிளையாடற் புராணமாகவும், இடதுகண் பெரிய புராணமாகவும், நெற்றிக்கண் கந்த புராணமாகவும் கூறுவார்கள். கந்த புராணத்தை நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிவந்த முருகனுடைய பெருமைகளை எல்லாம் விளக்கி சொல்லக்கூடிய புராணமாகும். இதை இந்த புராணங்களிலே நாயகமாக சொல்லுவது கந்த புராணமாகும். எப்பவுமே புராணத்துல அவதாரம் தான் சொல்லுவாங்க. ஆனா இதுல அழகா கச்சியப்ப சிவாச்சாரியார் ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்று அழகா சொல்லுவார். அதை அழகா சொல்லும் பொழுது முருகப்பெருமான் அருவமும் உருவமும் ஆகி அவன் பலவாகவும் ஒன்றாகவும் பிரம்மமாகி, அங்கதான் முக்கியமான கருத்து, பிரம்மமாய் நின்று சோதி பிழம்பு என்று சொல்லுவார். அது அழகா கச்சியப்ப பாடலாக சொல்லும் பொழுது, அருவமாகி உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிழம்பதோர் மேனி கருணை கூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்று அருமையாக பாடுவார். இந்த உலகத்துல பெயரோடு பிறந்தவன் யாருன்னு சொன்னாக்கா அது முருகப்பெருமான் ஒருவனையே சாரும். முருகப்பெருமானுக்கு எல்லாம் குழந்தை பிறந்துட்டு பேர் வைப்பாங்க, முருகன் கந்தன் அப்படின்னு பேர் வைப்பாங்க. ஆனா முருகப்பெருமான் ஒருவருக்கு மட்டும்தான் ஒரு திருமுருகன். அந்த இடத்துல ஒருன்றது ஒப்பற்ற ஆற்றல் உடையவன் அப்படின்றதுனால்தான் ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்யே என்று அழகாக பாடுகின்றார். சாதாரணமா எல்லாரும் பிறந்து அவதார நோக்கம் நிறைவேற்றுவார்கள். ஆனா இவர் உலகம் உய்வதற்காக வந்தார் என்று சொன்னார். இந்த இடத்துல உலகம் உய்வதற்காக என்று சொல்லுகின்ற பொழுது, சூரபத்மன் சிவபெருமான நோக்கி கடுந்தவங்கள் புரிந்தான். அளவில் ஆற்றம் 1008 யுகம் 108 அண்டங்களையெல்லாம் கடந்து நின்று சிவபெருமான் நோக்கி தவம் செய்தான். அப்படி தவம் செய்கின்ற பொழுது சிவபெருமான் இவனுடைய தவத்தை விரும்பி வரங்கள் பல தந்தான். அப்பொழுது வரங்கள் கேட்கிற பொழுது அழகா சொன்னான், சூரபத்மன் உன்னை தவிர வேறு யாராலும் கொல்லக்கூடாது என்று அழகா சொன்னான். அடுத்தது நான் இந்த எல்லா வரம்பில் ஆற்றல்களை நான் பெற வேண்டும் என்று சொன்னான். எல்லாத்தையும் தந்தார். இந்த உன்னை தவிர நான் வேறு யாராலும் அழியக்கூடாதுன்னு வேண்டினான் அல்லவா, அங்கதான் சூரபத்மனுடைய ஆணவம் தலைக்கேறியது. இந்த உலக பொருளால அழியக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசியில சிவபெருமானை தவிர வேற யாராலும் அழியக்கூடாதுன்னு சொன்னார் இல்லைங்களா. அந்த கருத்துக்கு ஒப்பதான் முருகப்பெருமானை நெற்றிக்கண்ணிலிருந்து சிவபெருமான் தோற்றி வைத்தார். 6 முகன்
6 முகங்களாக சரவண பொய்கையிலிருந்து எடுத்தது. சத்யோஜாதம், வாமதேவம், ஈசானம், தத்புருஷம் என்று சொல்லக்கூடிய 5 முகங்களோடு 6வது முகமாக இருக்கக்கூடியது பரமஞானியர்களுக்கு மட்டுமே புலப்படுத்தக்கூடியது அதோ முகம் என்று சொல்லக்கூடிய அந்த அதோ முகத்தோடு காட்சி தருகின்றான். இப்பவுமே சிவபெருமான ஐமுக சிவன் சொல்லுவாங்க, முருகப்பெருமான அருமுக சிவன் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட கருத்தை கூட அருணகிரிநாதர் அழகா பாடியிருக்கின்றார். நீங்க செஞ்ச சொற்பொழிவுகள் பத்தி ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார். நீங்க ஆன்மீகம் சார்ந்து நிறைய நூல்கள் கூட எழுதியிருக்கீங்க. குறிப்பா இந்த கோயம்பேடு கோயிலோட தர வரலாற்று பற்றி நீங்க நிறைய எழுதியிருக்கீங்க. அந்த நூல்ல நீங்க முக்கியமா சொன்ன அந்த விஷயங்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். கோயம்பேடு இன்னைக்கு நாம பாக்குறது எல்லாரும் பலரும் தெரிந்தது பேருந்து நிலையம், அதுக்கடுத்து மார்க்கெட் இருக்குன்னு தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஆனா அங்க அற்புதமான சைவமும் வைணவமும் இணைந்த சமய ஒற்றுமையை காட்டக்கூடிய கோவில் அங்க இருக்கின்றது இன்னைக்கு பலராலும் தெரியப்பட்டும் அறியப்பட்டும் வருகிற கோவிலாக இருக்கிறது. இந்த இடத்துல சிவன் கோவில் குறுங்காலீஸ்வரர் உடனுரை அறம் வளர்த்த நாயகி அம்மையாகும். அடுத்தது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் இருக்கு, வைகுண்ட வாச பெருமாள் கோயில் என்று சிறப்பாக போற்றி வருகின்றார்கள். இந்த குறுங்காலீஸ்வரர் கோவில்ல அருமையான ராமாயண இதிகாச காலத்தோடு தொடர்புடைய செய்தி இங்கு இடம்பெற்றிருக்கிறது. ராமனுடைய பிள்ளைகள் லவன் குசன் என்று சொல்லக்கூடிய 2 பிள்ளைகளும் வால்மீகி முனிவருடைய ஆசிரமத்துல தங்கி இருந்து அவர்கள் போர்க்கலை பயிற்சிகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இந்த பகுதிக்கு ராமபிரான் வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது ராமபிரான்னு தெரியாம இந்த ராமனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய லவனும் குசனும் தந்தையே எதிர்க்க துணிகிறார்கள். இந்த சண்டை போடக்கூடிய அந்த ஒளியை கேட்டு உள்ள இருந்து வால்மீகி முனிவர் பாக்குறாரு. ஐயோ, தந்தையோட சண்டை போடுகின்றார்களே, இது என்ன பாவமான செயலாச்சேன்னு சொல்லி அந்த சண்டையை நிறுத்திட்டு அந்த பிள்ளைகளை பார்த்து, அப்பா இவர்தான்ப்பா உங்க அப்பா என்று சொல்லி அவர்களை சமாதானப்படுத்தி, இப்படிப்பட்ட தவறு நீங்கணும்னா நீங்க சிவபெருமான நோக்கி வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொன்னாங்க. அப்படி தவம் செய்வதற்காக இந்த சின்ன பிள்ளைகள் இல்லைங்களா, லவன் குசன் என்று சொல்லக்கூடிய சிறிய பிள்ளைகள், அவர்கள் ஏற்றவாறு தன்னுடைய மனத்தாலும் செயலாலும் ஏற்றவாறு மணலால லிங்கம் பிடிச்சாங்க. அப்படி லிங்கம் பிடிச்சது, இப்ப நாமெல்லாம் லிங்கம் இத்தனை அளவு இருக்கணும்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா, அந்த பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் பிஞ்சு விரல்கள அந்த பிஞ்சு விரல்கள மணலை சேர்த்து அந்த லிங்கம் அமைத்தார்கள். அது சுயம்பு லிங்கமாக மாறியது. அந்த லிங்கம் குறிப்பா இது வரைக்கும் சமய உலகத்துல லிங்கத்தினுடைய அளவு 6 அங்குல அளவுன்னு சொல்லுவாங்க. 6 அங்குல அளவுக்கு மேலதான் இருக்கணும். ஆனா இந்த கோயம்பேட்டுல இருக்கக்கூடிய லிங்கம் 4 அங்குல அளவு தான் இருக்கும். அந்த லிங்கமே பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு மடக்க கவிழ்த்து வைத்தது போல இருக்குங்க. இது அழகா இன்னைக்கு வழங்கக்கூடிய ஒரு பழமொழியா இருக்கு. கோயம்பேடு என்ற ஊரும் இல்லை, குறுங்காலீஸ்வரர் என்ற பேரும் இல்லை என்று சொல்லுவாங்க. அடுத்தது வடக்கு பார்த்த சிவனும் கிடையாது, அதுக்கடுத்து மடக்கு போன்ற லிங்கமும் இல்லை என்று அழகா சொல்லுவாங்க. எப்பவுமே சிவன் கோயில்லாம் ஒண்ணு கிழக்கு பக்கம் பார்த்துதான் இருக்கும், இந்த இடத்துல மட்டும் வடக்கு பார்த்த திசையாக இருக்கும். இப்படிப்பட்ட அம்மன் இப்படிப்பட்ட சிவனை வணங்கின பெருமை இந்த ராமனுடைய பிள்ளைகளை சாருங்க. அவங்களுடைய பேராலேயே குசலவபுரம் என்றும் குசலவபுரீஸ்வரர் என்றும் சிறப்பாக கூறுவார்கள். இந்த குறுங்கால் ஈஸ்வரர் அந்த குறுகிய அளவுள்ள அந்த லிங்கத்தை சிறப்பித்து சொல்லக்கூடியதனால குறுங்காலீஸ்வரர் என்று சிறப்பாக இன்னைக்கு மக்கள் பெயரிட்டு அழைத்து வருகின்றார்கள். இந்த கோயம்பேட்டை அருணகிரிநாதர் காலத்துல இந்த குசம் தர்பை, இன்னைக்கு நாமெல்லாம் நல்லதுக்கும் பயன்படுத்துறோம், மற்ற செயலும் பயன்படுத்துறாங்களா, அந்த தர்பை புல் அதிகமாக காடு மாதிரி இருந்ததுங்களாம். அதனாலதான் அந்த குசம்னா தர்பைன்னு பொருளுங்க. குசம் கோசமாகி கோசையாக பேச்சு வழக்கெல்லாம் மருவியது. அந்த கோசை நகர என்று அந்த காலத்துல பேர் இருந்ததுங்க. அதனாலதான் அருணகிரிநாதர் பாடுகின்ற பொழுது கோசை நகர் வாழ வரும் ஈச அடியார் சர்வேசா முருகா அமரர் பெருமாளே என்று அருமையான ஒரு ஒப்பற்ற திருப்புகள் இடம்பெற்றிருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கோயம்பேடு நாரை, அதுக்கடுத்து தவ முனிவர்கள்லாம் சித்தம் பெற்று இருக்கக்கூடிய தலமாக இருக்கிறது. கோயம்பேடு என்றும் குசலவபுரம் என்றும் பிராயச்சித்தபுரம் என்றும் கோயட்டிபுரம் என்றும் என்று 13 பெயர்கள் இருக்கின்றன இந்த கோயம்பேடுக்கு மட்டும். அடுத்ததாக ஆமா, நல்ல இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அங்க இருக்கக்கூடிய அம்மன் அம்மனுடைய திருவடி இணையாக இல்லாமல் இடது திருவடி மட்டும் கொஞ்சம் முன்னோக்கி இருக்கும். அம்மனுடைய திருவடி எப்பொழுதுமே நல்ல செய்திகளை செய்கின்ற பொழுது வலது திருவடி எடுத்து செல்ல வேண்டும்.
ஒரு செய்தியோ அல்லது வெற்றியோ கிடைக்க வேண்டுமானால் அதுக்கு நம்ம இடது திருவடி தான் எடுத்து வைக்கணும். இதை நம்ம ராமாயண காலத்துல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ராமாயணத்துல எல்லா இடங்களிலும் தேடிய அனுமன் இலங்கைக்கு சென்ற பிறகு இந்த இடத்துல கடைசியா பார்க்க வேண்டிய இடம் அதுதான். இந்த இலங்கையில பாக்குற பொழுது அழகா பாக்குறான், எல்லா இடங்களும் பாக்குறான், மரம் செடி கொடிகள் வானலாவ மதில்கள் எல்லாம் பாக்குறான். இந்த இலங்கை மாநகருக்குள்ள நாம வலது காலை எடுத்து வச்சாக்கா ராவணன் செல்வந்தனாகி விடுவான், அவனுக்கு வெற்றி கிடைத்து விடும் என்று சொல்லி இவனுடைய அனுமனுடைய இடது திருவடி எடுத்து வைக்கிறான். ஏன்னா வெற்றி கிடைக்க வேண்டும் என்றும் சீதை நமக்கு கிடைக்க வேண்டும் என்றும் அவன் நினைத்துதான் இடது திருவடி எடுத்து சென்று இருக்கின்றான். இந்த செய்தி இங்க கூட நம்ம பார்க்க முடியுது. அதுபோல இங்க கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தர்ம சம்வர்த்தனி என்று சொல்லக்கூடிய அறம் வளர்த்த நாயகி என்று சொல்லக்கூடிய அம்பாளுடைய திருவடி அந்த காலத்துல வாழ்கின்ற பொழுது ஒரு அசுரன் வந்து மக்களுக்கு கொடுமை விளைத்தான். அந்த அசுரனை அழிப்பதற்காக அந்த இடது திருவடி முன்னோக்கிய நிலையில் இருப்பதை இன்றும் காணலாம். அப்படிப்பட்ட சிறப்புடைய அம்மன் இந்த தலத்துல மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லைன்னு சொல்லலாம். இதோட இன்னொரு செய்தி, அந்த கருவறை சுற்றி வருகின்ற பொழுது அந்த சித்தர்கள்லாம் சமாதி அடைந்ததாகவும் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ராமனுடைய பிள்ளைகள் லவன் குசன் அஸ்வமேதையா குதிரையை கட்டி போட்ட செய்தியை அந்த 40 கால் மண்டப தூண்ல 2 வாயில் இருபுறமும் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி இன்றும் காணலாம். அதுக்கடுத்து அந்த கோவிலுடைய வெளிப்புறகாரத்துல 16 கால் மண்டபத்துல சரபேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய திருவுருவம் புடைப்பு சிற்பமாக இருக்கின்றது. இன்னைக்கு மக்களால ராகு கால நேரத்துல மிகச்சிறப்பா வழிபாடு செய்துட்டு இருக்காங்க. இது இரண்யகசிபு அவன் தான் தெய்வம் தான் எல்லாம் என்று நினைச்சுக்கிட்டு இருந்தவனை பக்த பிரகலாதன் அடக்க முயற்சித்தான். தான் பிள்ளையே சொல்லி பார்த்தான், கேட்கல. இந்த தூணில் இருக்கிறானான்னு கேட்கிற பொழுது தூணில் இருந்து பிளந்து வந்த அந்த நரசிம்மம் இரண்யகசிபுனுடைய ஆணவத்தை அழித்தார். அழித்த பொழுது அவனுடைய ரத்தத்தை இவர் குடித்த பொழுது, ஆணவம் குடித்த அந்த ரத்தத்தை குடிச்ச உடனே இந்த நரசிம்மத்துக்கு அதிக ஆக்ரோஷம் வந்து அவர் விண்ணலாக பறந்துகிட்டு இருக்கிற பொழுது இந்த தேவர்கள் உலக மக்கள்லாம் வேண்டுகோளுக்கு இணங்க நம்முடைய சிவபெருமான் என்ன பண்ண கேட்டா அகோர வீரபத்திரர் ருத்ர வடிவத்தை பெற்று சரப பறவை வடிவம் எடுத்து சரப ஈஸ்வரராக சூழினி பிரித்யங்கரா என்று சொல்லக்கூடிய அந்த அம்மனுடைய சக்திகளையும் துணையாக 2 இறகுகளாக கொண்டு சரப பறவை எடுத்து அந்த வானலாக சென்றிருக்கக்கூடிய நரசிம்மத்தை ஆலிங்கனம் செய்த கோலத்துல இந்த திருமூர்த்தம் இங்கு இடம்பெற்றிருக்கிறது. மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த சரபமூர்த்திக்கு பிரதான தலமாக இருப்பது திருபுவனம். அதுக்கு அடுத்த நிலையில் இன்னைக்கு பல இடங்கள்ல இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு நிலையா இருக்கு. அடுத்தது பெருமாள் கோவில்ல அருமையான செய்திங்க. மார்கழி மாதத்துல வைகுண்ட வாசல் என்று திறக்கப்படுதுன்னு நம்ம எல்லாம் கேட்டிருப்போம். மார்கழி மாதத்துல ஆண்டுக்கு ஒரு நாள் வைகுண்ட வாசல் கதவு திறக்கும், பரமபதம் கிடைக்கும். அந்த பரமபதத்தினால நம்முடைய மறுபிறவி போகும் என்பது உலக வழக்கு. நம்ம ஆன்மீக உலகத்துல எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாகும். அதுக்காக நம்ம எல்லாருமே அங்கெல்லாம் போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அது போல வால்மீகி முனிவர் இந்த இடத்துல தவம் செய்து வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த வைகுண்ட வாச பெருமாளை நினைத்து வழிபாடு செய்கின்றார். அந்த நேரத்துல இவர் மனதால் நினைத்து வழிபாடு செய்கின்ற பொழுது பெருமான் வைகுண்ட வாசத்தில் இருக்கக்கூடிய பெருமான் இங்க தோன்றி காட்சி அளிக்கின்றார். அப்படி காட்சி அளிக்கின்ற பொழுது அந்த பூதேவி ஸ்ரீதேவி தாயாரோடு காட்சி அளிக்கிறத பார்த்துட்டு இவர் வணங்கி இந்த எளியனுடைய பக்திக்கு இறங்கி நீயும் எனக்கு அருள் செய்திருக்கின்றாய், இப்படிப்பட்ட பெருமை இந்த உலக மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்ட அந்த இடத்துல நித்திய வைகுண்ட வாச பெருமாள் என்று எழுந்தருள் இருக்கின்றார். இப்படிப்பட்ட சிறப்பு இந்த பூ உலகத்துல சமய உலகத்துல கோயம்பேட்டுல மட்டும்தாங்க பார்க்க முடியும். அந்த இறைவனுடைய பேரை நித்திய வைகுண்ட வாச பெருமாள் என்று சொல்லக்கூடிய பெருமை உடையதாக இருக்கின்றது. கோயம்பேடுனா ஏதோ காய்கறி மார்க்கெட்லனாக்கா பஸ் ஸ்டாண்ட் தான் ஞாபகமே தவிர அங்க இவ்வளவு அரிய விஷயங்களா இருக்குங்கிறது நீங்க சொல்றப்பதான் கேட்க அந்த தல வரலாறு கூட அடியேன் எழுதியிருக்கின்றேன் என்பது குறிப்பிடத்தக்கது. பெருமைக்குரிய விஷயம் சார். ஆக்சுவலா இது உங்களுக்கு ஆன்மீகம் மட்டும் இல்லாம ஆன்மீகம் சார்ந்த ஆராய்ச்சியிலும் இந்த அளவு ஈடுபாடு இருக்கிறதா தான் இவ்வளவு அரிய தகவல்களை பிரபலமா உங்களால் கொட்ட முடியுதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்து பல விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க. முக்கியமா திருநாவுக்கரசரின் தேவாரம் பத்தியும் பல புராணங்கள் பத்தின சொற்பொழிகள் நீங்க ஆற்றினதை பத்தியும் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். எல்லாமே சுவாரஸ்யமா இருக்கு. தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவேளை. ஆர்த்தி, இன்னைக்கு காலை மலரில் நம்ம சந்திச்சு பேசிட்டு இருக்கிற முக்கிய பிரமுகர் ஆன்மீக சிந்தனையாளர் முனைவர் மயிலம் வேல் கார்த்திகேயன் அவர்கள். இடைவெளிக்கு முன்னாடி ஆன்மீகம் சார்ந்த அவர் சொன்ன விஷயங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது மட்டும் இல்லாம
பல அரிய தகவல்கள் சொன்னாரு. முக்கியமா கோயம்பேடுல இருக்கிற கோவில் பத்தி அவர் சொல்றப்போ இங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்கான்னு ரொம்ப ஆச்சரியப்பட மாதிரி அவர்கிட்ட இன்னும் நிறைய கேட்க வேண்டியிருக்கு இல்லையா? ஆமா ஆதித்யா சார் தான் நீங்க ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இதுல வந்து சிவபிரகாச சுவாமிகளை நீங்க காப்பு பாடல்கள் பற்றி நூல்கள் எழுதியிருக்கீங்க. அந்த நூல்ல நீங்க என்ன எழுதியிருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். கற்பனை களஞ்சியம் ஸ்ரீ சிவபிரகாசர் என்றும் நல்லாற்றூர் சிவபிரகாசர் என்றும் இப்படி எல்லாரும் பாராட்டக்கூடியது தமிழகத்துல ஒரு மரபாக இருக்கிறது. அவர் வந்து தான் பாடக்கூடிய நூல்கள்ல சில நூல்களுக்கு காப்பு பாடல்கள் பாடியிருக்கின்றார். விநாயகனை இந்த நூல் இனிதாக நிறைவேறும் பொருட்டு பாடக்கூடிய பாடல்கள் தான் காப்பு பாடல்கள். அந்த காப்பு பாடல்கள் சிலவற்றில் இருந்தது, சிலவற்றில் இல்லாமல் இருந்தது. அந்த வகையில அதெல்லாம் தொகுத்து ஒரு நூலாக செய்திருந்த பொழுது அதுல ஒரு பாடல் மட்டும் நான் இப்ப சொல்றேன். அதாவது இன்னைக்கெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு போனாக்க நம்மளாம் கிஃப்ட் கொடுக்குறோம், பணம் கொடுக்குறோம், இல்லைனாக்கா கிஃப்ட் கொடுக்குறோம். இதுதான் இன்னைக்கு உலக வழக்கத்துல இருக்கு. ஆனா அந்த காலத்துல புலவர்கள்லாம் தான் அந்த திருமண மக்களை வாழ்த்தி பாடுகின்ற பொழுது அழகான ஒரு பாடலை தந்திருக்கிறாங்க. அந்த பாடல்ல என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னாக்கா, சிவபெருமானும் உமையம்மையாரும் மகிழ்ந்த மகிழ்ச்சியை போல நீங்களும் இருக்கணும்னு வாழ்த்துறாங்க. சிவபெருமானும் பார்வதி அம்மையாரும் இருக்கையில அமர்ந்து கொண்டு இருக்கிற பொழுது அந்த நேரத்துல விநாயக பெருமான் வந்து சினுங்கிக்கிட்டே வர்றாரு. ஏன்பா அழுகுறான்னு கேட்கிறாரு. அப்படி அழுதுட்டு இருக்கிற குழந்தைய பார்த்து கேட்கும் போது இதை போல ஆறுமுகன் வந்து என்னுடைய காதை பிடிச்சி கிள்ளிட்டான் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டாரு. இல்ல அவன் கிள்ளிட்டான்னு சினுங்கினான். உடனே அங்கிருந்த முருகப்பெருமானை கூப்பிட்டு ஏன்பா அவன் காதை கிள்ன அப்படின்னு கேட்டதுக்கு முருகப்பெருமான் சொல்றாரு, விநாயகர் இருக்கிறாரு என்னுடைய அண்ணன், அவன் என்னுடைய கண்களெல்லாம் எண்ணிக்கிட்டு இருக்கான், எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னான். நீ ஏன்பா என்ன அப்படின்னு விநாயக பெருமானை பார்த்து கேட்கிற பொழுது விநாயக பெருமான் சொல்றாரு, அவன் என்னுடைய துதிக்கையினுடைய முளத்தை கையினால அளந்து பார்க்கறான் அப்படின்னாரு. இப்படியாக இவங்க ரெண்டு பேரும் விளையாடி இருக்கின்ற பொழுது சிவனும் பார்வதியும் மகிழ்ந்த மகிழ்ச்சிய பார்த்துட்டு எப்படி மகிழ்ந்தார்களோ அதுபோல திருமணத்துக்கு போன சிவபிரகாசர் அந்த மணமக்களை இப்படிப்பட்ட மகிழ்ச்சியை போல நீங்களும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். ஒரே நேரத்துல பெற்றோர்கள் மகிழ வேண்டும், பிள்ளைகளோடு நீங்கள் சிறக்க வேண்டும் என்பதை மணமக்களை ஒரே நேரத்துல 2 வாழ்த்துக்களை தெரிவித்த பெருமை சிவபிரகாசர் ஒருவரையே சாரும் என்று இந்த இனிய நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துனா எப்படி எல்லாம் இருக்கணும். இப்பெல்லாம் வாழ்த்த போயிட்டு வீணையும் நாதமும் போல இருக்குன்னா இருக்கு சார், யார் வீணை யார் நாதம் சொல்லிட்டு இல்லாட்டி அதுக்கு எங்களுக்கு சண்டை வந்துடும் சொல்லுவாங்க. ஆமாங்க. அதே மாதிரி 12 திருமுறைகள் பத்தி உங்கள்கிட்ட முக்கியமா கேட்கணும் சார். ஏன்னாக்கா 12 திருமுறைகள்ல 9வது திருமுறைக்கு இருக்கிற விசேஷம் என்னன்னாக்கா 9 பேர் எழுதினது. அது மக்களுக்கு முக்கியமான தேவையான ஒரு திருமுறைங்கிற கருத்தும் உண்டு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? 9ஆம் திருமுறை 9 பாடியதுன்னு சொன்னீங்க. அதுல ஒரு புதிய இசை பண்ண அதிகமா ஒரே வகை ஒரே பாடல்ல முத்து வைரமணி என்று சொல்லக்கூடிய பாடல், இதை பூந்துருத்தி காடவ நம்பி என்பார் பாடினார். இது சாரரபாணி என்று சொல்லக்கூடிய இசைப்பண். இன்னைக்கு 108 பண்ணு சொன்னாங்க, இன்னைக்கு கிடைக்கக்கூடியது 22 பண்ணுன்னு சொல்லி இன்னைக்கு எப்படியெல்லாம் இருக்கின்றன. இந்த 9ஆம் திருமுறையில 6 பண்கள் இருக்கின்றன. காந்தாரம், நீர்மை, புறநீர்மை, இந்தளம், நட்டராகம் என்று சொல்லக்கூடிய இசை பண் வரிசையில சாளரபாணி என்று சொல்லக்கூடிய பண் வேறு எந்த திருமுறையிலும் இடம்பெறாது. 9ஆம் திருமுறையில இடம்பெற்றிருப்பது சிறப்பாகும். அடுத்து 9 பாடியதும் சிறப்பாகும். அதற்கு அடுத்த நிலையில இந்த 9ஆம் திருமுறை வந்து மக்கள் மத்தியில பரவலாக பாடக்கூடிய பாடல் வந்து சிவன் கோயில்ல பாடக்கூடியது பஞ்சபுராணமாகும். சிவன் கோயில்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், அந்த காலத்துல புலவர்கள் ஓதுவார்கள் இவங்கெல்லாம் பாடுகின்ற பாடல் பஞ்சபுராணமாகும். தேவாரத்துல ஒரு பாடல், திருவாசகத்துல ஒரு பாடல், 9ஆம் திருமுறையில திருவிசைப்பால ஒரு பாடல், திருப்பல்லாண்டுல ஒரு பாடல், பெரிய புராணத்துல ஒரு பாடல். ஏனைய திருமுறைகள் எல்லாம் ஒவ்வொரு பாடல் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த 9ஆம் திருமுறையில மட்டும் 2 பாடல்கள் இடம்பெற்றிருப்பது சிறப்பாகும். இப்படிப்பட்ட இந்த 9ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய இந்த திருவிசைப்பா திருப்பல்லாண்டு மக்கள் மத்தியில மிகுந்த செல்வாக்கு பெற வேண்டும். ஏனென்றால் இதுல சிற்றிலக்கிய கூறுகள் மிகுதியாக இருக்கின்றன, இலக்கிய கூறுகள் அதிகமாக இருக்கின்றன, இசைக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன. இப்படிப்பட்ட சிறப்புக்கும் மேலாக இந்த 9ஆம் திருமுறையா இருக்கக்கூடிய இந்த திருப்பல்லாண்டு ஆண்டவனின் புகழ் பாடுவதை பல்லாண்டு பல்லாண்டு கூறி வாழ்த்துதுமே என்று நம்ம வாழ்த்துவது மரபாக இருந்தாலும் ஆண்டவனுக்கே திருப்பல்லாண்டு பாடிய அருளாளர் சேந்தனாராகும். இப்படிப்பட்ட திருப்பல்லாண்ட மேலை நாடுகள் இந்தோனேஷியாவில் பெருஞ்செல்வர்களுடைய பெருஞ்செல்வருடைய வீடுகள்ல திருமண காலத்துல இந்த திருப்பல்லாண்டு பாடுகின்றார்கள். இது அவங்க வந்து லாண்டுபாடு என்று அழகாக இன்றும் வழக்கத்துல பாடி இருப்பதை நாம பார்க்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியாக இந்த 9ஆம் திருமுறை அமைகின்றது.
9ஆம் திருமுறை பற்றி ரொம்ப அதுல சிறப்பான விஷயங்கள் என்ன ரொம்ப நல்லா சொன்னீங்க. வீரசைவ இலக்கியம் பற்றி உங்களோட கருத்து என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. வீர சைவம், சைவம்னா இறைவனை கோயிலில் சென்று லிங்க வழிபாடு செய்வது சைவ மரபாகும். இந்த வீர சைவர்கள் அதாவது லிங்கத்தை அங்கத்தோடு அணிந்து கொண்டு, அதை சச்சைன்னு சொல்லுவாங்க. அந்த லிங்கத்தை ஒரு வெள்ளி பெட்டகத்துக்குள்ள லிங்கத்தை வைத்துக்கொண்டு லிங்கமாக வைத்துக்கொண்டு வழிபடுவது வீரசைவருடைய மரபாகும். இவங்க கோவில் வழிபாடு செய்ய மாட்டாங்க, மூட நம்பிக்கையை நம்ப மாட்டாங்க, அதுக்கடுத்து ஜாதி வேறுபாடுகள்லாம் கருத மாட்டாங்க. சமத்துவ உண்மையை மக்களுக்கு தெரிவிப்பதற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வழிபாடு தாங்க இந்த வீரசைவ வழிபாடு. இவங்க சைவர்கள் கோயிலுக்கு போயிட்டு வழிபடுவதோடு நிறுத்தி கொள்வார்கள். ஆனால் இவர்கள் எப்பொழுதுமே சிவனை தவிர வேற எதையும் வணங்க மாட்டாங்க. அதுவும் குறிப்பா அங்கலிங்கம்னு சொல்லுவாங்க. இதை கையில வைத்துதான் இவங்க பூஜை செய்வாங்க. அடுத்தது லிங்கமாக அணிந்து கொண்டு செய்வாருங்க. இப்படிப்பட்ட மரபினை உடையவர்கள் வீரசைவர்கள். அதாவது இதை குறிப்பா சொல்லணும்னா தத்துவ கருத்துக்களோடு நின்று இதை பார்க்கலாம். அதாவது இறைவனோடு இரண்டர கலக்கக்கூடிய நிலையில் இந்த வீரசைவ வழிபாடு அமைகின்றது. எங்க காலைமலருக்கு உங்க பார்வை முழுது எங்களோட பகிர்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிங்க. இந்த வாய்ப்பளித்த ஜெயா டிவி அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச்.